இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 13-15. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின் அவர் அவ்விடத்தை விட்டு அகன்றார். அன்பானவர்களே, சிறு பிள்ளைகள் மீது இயேசு கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இது நம்மிலே இருக்கிற பெரியவர்கள், பெற்றோர்கள், குருக்கள், கன்னியர்கள், மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் அனைவரும் மிகுந்த தாகத்தோடு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு காரியம். குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். இயேசுவிடம் கொண்டு வருவது என்றால் என்ன பொருள்? குழந்தைகள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய கற்றுத்தர வேண்டும். குழந்தைகள் உண்மையை பேச கற்றுத்தர வேண்டும். குழந்தைகள் பெரியவர்களை மதிக்க கற்றுத்தர வேண்டும். குழந்தைகள் அமைதியாக மற்றவர்களோடு பழக, உறவாட, சமாதானம், அதை கற்றுத்தர வேண்டும். குழந்தைகளுக்கு ஜாதி புத்தியை ஊட்டியிடக்கூடாது. குழந்தைகள் சமத்துவ உணர்விலே வளர நாம் கற்றுத்தர வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இவைகள்தான் இயேசுவினுடைய விழுமியங்களாக தெரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? அவைகள் இந்த குழந்தைகளுடைய தன்மைகளாக மாற வேண்டும். அப்பொழுது இயேசு அவர்களை தொடுகிறார், அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவைகளிலிருந்து குழந்தைகளை பிரித்தெடுக்கிற செல்போனிலிருந்து குழந்தைகளை நாம் பிரித்தெடுக்க வேண்டும். உற்றார் உறவினர்களோடு உறவு கொள்வதிலிருந்து அவர்களை பிரித்தெடுக்கிற நம்மிடம் இருக்கிற வார்த்தைகள், வீட்டிலே குழந்தைகளை வைத்து பேசுகின்ற வார்த்தைகள், வர்ம வைராக்கியத்தோடு பகை உணர்வோடு பேசுகிற வார்த்தைகளிலிருந்து குழந்தைகளை பிரித்தெடுக்க வேண்டும். அன்பானவர்களே, குழந்தைகளுக்கு இயேசுவை ஊட்ட வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகளை ஊட்ட வேண்டும். சாப்பாடு ஊட்டுறோம்ல, அதை போல பச்சிலம் குழந்தையாக இருப்பவர் பால் குடிப்பதை போல வாஞ்சையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளையும் குடிக்க வைக்க வேண்டும். பேதுரு 2வது அதிகாரம் 2வது வார்த்தை, 25வது வார்த்தை 1 அதிகாரம். குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். இயேசு தொட வேண்டும். இயேசு அரவணைக்க வேண்டும். இயேசு உணவாக வேண்டும். இயேசுவை வாழ்வாக வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, அடுத்த தலைமுறையினர்களை உருவாக்குகின்ற பொறுப்பில் உள்ள அனைவரும் இந்த உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் ஏந்தி குழந்தைகளை வளர்ப்பதில் உடலை வளர்ப்பது மட்டுமல்ல, மாறாக உள்ளத்திலே உம்முடைய விழுமியங்களை வளர்ப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.